ஹாய், ஹலோ, வெல்கம் மக்களே. குட் மார்னிங். இன்னைக்கு ஏப்ரல் 3 ஏப்ரல் 3 டைம் சரியா 11:13 ஏஎம். சரியா, இன்னைக்கு நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, நேற்று ஓப்பன் பண்ண இதை வந்து ஓகே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதையும் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல. சாரி, மன்னிச்சிருங்க. ஓகே ஓகே அதாவது இப்போ இந்த பாசிட்டிவ் சென்டென்சஸ்லேருந்து எதெல்லாம் பொருந்துமோ ஆருக்கு அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சென்டென்சஸை சேர்த்திப்பேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் சென்டென்சஸ். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுனால கட கட கடன்னு வருது அப்படியே. ஓகே, பாசிட்டிவ் சென்டென்சஸ். சென்டென்சஸ் ஓகே, இப்போ அப்படியே நல்லா கவனமாக பார்த்துட்டு வாங்க. ஓகே, என்ன பண்ணுறேன்ட்டு. ஓகே, ஈஸியாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அன்பு அப்படிங்கிறது. ஓகேவா? அது வந்து ஒரு சிங்குலர் பர்சனை குறிக்குது இல்லையா? அதனால் அது நம்மளுக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்காது. அதனால் அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை விட்டுடுறேன். ஓகே, நம்ம அதான் புரிஞ்சுதா? நம்ம நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் இப்போ சில சென்டென்சஸ்லாம் உருவாக்க போகிறேன் ஆரில். ஓகே, நல்லா டார்க் கலர் வேணும். எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் ஹீ இஸ் அன்பு போட முடியாது. ஓகே, அதனால் நான் ரெண்டாவது எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆர் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்க. ஆறுங்கிறது ஒரு ப்ளூரல். ஓகே, ஆறுங்கிறது பன்மை. ஓகே, அதே சமயத்தில் அதுவும் ஆக்சிலரி வெர்பு தான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். அதுவும் டு பி வெர்பு தான். புரியுதா? ஆர் இப்போ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பாருங்க. வி, ஓகே, அதுக்கப்புறம் தே, அதுக்கப்புறம் வி, தே, யூ. ஓகே, அப்புறம் தீஸ், தோஸ். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்? யூ கேன் யூஸ் ஆர். ஓகேவா? ஓகே, பாருங்க, அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம இருக்கிறோம். ஓகே, நான் வெர்புலாம் அவ்வளோவா யூஸ் பண்ணவே மாட்டேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை விட்டுருங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது வருவோம். ரெண்டாவது சென்டென்ஸ்க்கு. ஓகே, ஸோ வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் கிரிக்கெட். இந்த தடவை நான் வி யூஸ் பண்ணுறேன். ஓகே, வி ஆர், இது பண்ணால் வி ஹாவ் ரெட். வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஓகே பிளேயிங் கிரிக்கெட். ஓகே, அடுத்த மூணாவது சென்டென்ஸு இந்த தடவை தே யூஸ் பண்ணிப்போம். ஓகே, தே ஆர், இதே யூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, யூ ஆர் 50 years old. புரிஞ்சதா? யூ ஆர், நிறைய சென்டென்ஸ் நீங்கள் வந்து உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். யூ ஆர் 50 years old. ஓகே, நாலாவது ஷீ இஸ் யங்கர் தென் யூ. ஓகே, இந்த இடத்துல வந்து தே யூஸ் பண்ணிக்கலாம். தே ஆர் யங்கர் தென் யூ. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? ஓகே, அஞ்சாவது ஓகே, வி ஆர் ஓல்டர் தென் யூ. வி ஆர் ஓல்டர் தென் யூ. ஓகே, ஆறாவது. ஓகே, ஆறாவது பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அன் இண்டியன் இருக்கு. ஓகே
ஓகே, விஆர்னு மாற்றிக்கலாம். ஓகே, விஆர். ஹி, வி தேல யூஸ் பண்ணிட்டோம், வி தே யூ யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, விஆர். பாருங்க நல்லா. ஓகே, அந்த இடத்துல 6 பாயிண்ட்ல ஷீஸ் அன் இந்தியன் இருக்கு. ஓகே, ஓகே, இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க? வி ஆர் இந்தியன்ஸ். ஓகே, நாம் இந்தியர்கள். ஓகேவா? ஆன்லாம் வராது. ஓகே, 7வது. ஓகே, தே ஆர், ஹி இஸ் ஏ ஸ்டூடெண்ட் வருது இல்லையா? ஓகே, தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். 8வது. ஓகே, ஷி இஸ் சர்ப்ரைஸ்ட். ஓகே, நம்ம வி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா யூ தான் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கிறோம், யூ யூஸ் பண்ணிப்போம். ஓகே, யூ ஆர் சர்ப்ரைஸ்ட். புரிஞ்சதுங்களா? அடுத்தது 9வது. ஓகே, இந்த இடத்துல இந்த இடத்துலையும் வேணும்னா ஓகே, எது பி, யூ, யூ 2 யூஸ் பண்ணிட்டோம், தே 2 தடவை யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த இடத்துல யூ யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, இங்கே பாருங்க. ஓகே, யூ ஆர் அமேஸ்டு. ஓகே, யூ ஆர் அமேஸ்ட். நீ ஆச்சரியப்பட்டாய். ஓகே, இந்த யூ பார்த்தீங்கன்னா, யூ ஆர் பார்த்தீங்கன்னா, ஓகே, நீ ஆச்சரியப்பட்டாய் அப்படின்னு சொல்றதுக்கு வரும். நீங்கள் ஆச்சரியப்பட்டீர்கள், நீங்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டீர்கள் அப்படிங்கிறதுக்கு வரும். யூ ஆர், யூ ஆர், யூ ஆர் சர்ப்ரைஸ்ட், யூ ஆர் அமேஸ்ட், யூ ஆர் 50 இயர்ஸ் ஓல்டுன்னா என்ன அர்த்தம்னா, ஓகே, சிங்குலருக்கு வரும், ப்ளூரலுக்கு வரும். புரிஞ்சதா? யூ ஆர் சர்ப்ரைஸ்டுன்ட்டு நீங்க ஒருத்தரை பார்த்து சொல்லலாம். ஓகே, இல்ல உங்களுக்கு முன்னாடி ஒரு 4, 5 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ஆச்சரியப்பட்டாங்கன்னா யூ ஆர் சர்ப்ரைஸ்டுன்னு சொல்லலாம். சரியா? ஓகே, புரிஞ்சுக்கோங்க கரெக்டா. ஓகே, அடுத்தது 10க்கு வர்றேன். ஓகே, ஹீ இஸ் அமேஸ்டு. இந்த இடத்துல ஓகே, வி ஆர் அமேஸ்டு. இல்ல, சாரி சாரி சாரி, ஆமா, அமேஸ்டு முடிஞ்சிச்சு. அடுத்து ஷீ இஸ், சாரி, வி ஆர் சாரி. ஓகே, 11. ஓகே, அடுத்தது இந்த இடத்துல தே ஆர் கன்ஃபியூஸ்டு. ஓகே, அடுத்தது 12. ஓகே, வி ஆர் சேட். ஓகே, 13. ஓகே, யூ ஆர் thirsty. Okay, 14. They are from India. ஓகே, 5th. நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஐ ஆம் வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்றோம். ஓகே, ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ், அது எல்லாமே சிங்குலர், ஒருமைக்கு. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் பன்மை, ப்ளூரல். ஓகே, அடுத்தது வி ஆர் ஸ்லீப்பி, இல்லைன்னா தே ஆர் ஸ்லீப்பி, இல்லை யூ ஆர் ஸ்லீப்பி. ஓகேவா? எது வேணுமோ வச்சுக்கோங்க. ஓகே, வி ஆர் ஸ்லீப்பி. நீங்கள் எல்லா வேர்ப்ஸு, நவுன்ஸ் எல்லாம் நீ கலெக்ட் பண்ணி தனியாக நோட் புக் போட்டு உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் புதுசாக கேள்விப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் ஓகே ஒரு சின்ன நோட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, சீச, ஓ இங்கேயே தப்பு பண்ணிட்டேன், கரெக்ட் பண்ணிட்டேன். 2. ஓகே, அதான் பிரச்சனை. 3. என்னடா 4. 5. 6. எடிட்லாம் பண்ண முடியாதுங்க மக்களே, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 8. அதுக்கு தனி 9. 10. 11. 2. 13.
14, 15. We are sleepy. ஓகே. இந்த இடத்துல பாருங்க. ஓகே. தே ஆர். ஓகே. நல்ல கவனிங்க. தே ஆர் பிஸ்னஸ். இப்போ நான் பன்மை யூஸ் பிஸ்னஸ். ஓகே. உமன். புரிஞ்சதா? ஓகே. இங்கே பாருங்க, ஏ கொடுத்துருக்குறேன். ஆனால் இந்த இடத்துல நான் உமன் அப்படின்ட்டு பன்மையை குறிக்கிறேன். ஓகேவா? 16. ஓகே. இப்போ என்னென்ன வார்த்தைகள்லாம் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க. ஓகே. சில இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். மை ஃபேவரைட். ஃபேவரைட்னா விருப்பமான. மை ஃபேவரைட் கலர்ஸ் ஆர் ரெட் அண்ட் ப்ளூ. 17. ஆறுங்கிறது ஆக்சிலரி வெர்பு தான். ஓகேவா? ஆனால் பன்மைக்கு வர்றது. ஓகே. ஆறுங்கிறது டு பி வெர்பு. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்க. யுவர் நோட் புக்ஸ் ஆர் ஆன் தி சேர். ஓகே. யுவர் நோட் புக்ஸ் ஆர் ஆன் தி சேர்னு என்ன, நாற்காலியின் மேலே உன்னுடைய நோட் புக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம். 18. ஓகே. அதுக்கப்புறம் தோஸ் க்ளோத்ஸ். தீஸ்னா இவைகள், தோஸ்னா அவைகள். ஓகேவா? தோஸ் க்ளோத்ஸ் ஆர் மைன். தோஸ் க்ளோத்ஸ் ஆர் மைன். அந்த துணிகள் எல்லாம் என்னுடையவை. ஓகே. அடுத்து தீஸ் யூஸ் பண்ணணுமா? தீஸ் திங்ஸ் ஆர் யுவர்ஸ். அவ்வளோதான். தீஸ் திங்ஸ் ஆர் யுவர்ஸ். இவைகளெல்லாம் உன்னுடைய பொருட்கள். ஓகே. அடுத்த இயருக்கு லாஸ்ட்டாக 20 வச்சுப்போம். 20 சென்டென்சஸ். ஓகே. யாராவது ஒருத்தர் பாராட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? யூ கேன் யூ ஆர் பிரில்லியன்ட். ஓகே. நான் சொல்லிக் கொடுக்கும்போது கான்செப்டை மட்டும் புரிச்சுக்கோங்க. சரியா? சரி. இப்போ 20 சென்டென்சஸ் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஓகே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகேவா, அதே கிராமர் தான். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கிராமர் பார்த்தோமோ. ஓகே. இப்போ இந்த சர்ப்ரைஸ்டுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? அமேஸ்டுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கணும், ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா. ஓகேவா? ஓகே. ஸோ நீங்கள் வந்து எது எதுக்கெலாம் நம்ம ஆர் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. இது நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். சரியா? ஓகே. சரி மக்களே. இதை வச்சுட்டு ஓகே, நம்ம இதிலிருந்து தான் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், கேள்விகள் உருவாக்க போகிறோம். ஓகே. இந்த ஆர் பாசிட்டிவ் சென்டென்சஸ் வச்சுக்கிட்டு. சரியா? ஓகே. இது ஏன் எரர் அடிக்குதுன்னா, கேப் விட்டோம்னா சரியாயிடும். ஓகே. ஓகே. நம்ம ப்ராப்பராக படிக்கிறோம், மெதுவாக தான் போகிறோம். ஓகேவா? ஸ்பீட் வேண்டாம். நேற்று கொஞ்சம் பேர் கவனிக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே. சரி. இப்போ அடுத்தது நம்ம இப்போ வி ஆர் கோயிங் டு சி தி ஒக்காபுலரி. ஓகே. பாருங்க, நான் வந்து உங்களை வந்து ஒரு ஆர்டரில் தான் கொண்டு போகிறேன். ஓகே. பார்த்தீங்கன்னா முதல்ல க்ரீக் ரூட் வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம். அப்புறம் லாட்டின் பார்த்தோம். ஓகே. ப்ரொடியூசீர், ப்ராடக்டம். அப்புறம் க்ரீக் ரூட் வேர்ட்ஸில் பெய்டோஸ், லோகோஸ், அகோகோஸ், பேப்டிஸ்மா எல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஃப்ரெஞ்சு ரூட் வேர்ட்ஸில் ஆம்பி, டெக்ஸ்டர். அப்புறம் நேற்று பார்த்தோம் ரெஸ்டாரர். ஓகே. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி திருப்பியும் க்ரீக்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ரீக் ரூட் வேர்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன்னா இல்லை. ஓகே. க்ரீக் ரூட் வேர்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஓகே. பாருங்க இவ்வளோ பார்த்துருக்குறோம். இன்னைக்கு வந்து ஒரு புது வார்த்தை பார்க்க போறோம். ஓகே. இதோட சைஸ்லாம் மறந்துட்டேன். பார்ப்போம். வருதா இல்லையான்ட்டு. நம்ம டைட்டில்ல சொன்ன மாரி, ஓகே. இந்த ஒரு வார்த்தை பாருங்க. ஆந்த்ரோபோஸ். ஆந்த்ரோபோஸ். ஆந்த்ரோபோஸ்னா என்னன்னா, ஹியூமன். மனிதன். மனிதம். மனிதம் தான் கரெக்ட்டு. ஓகேவா? மனிதம். தமிழ்ல அழகான வார்த்தை. ஹியூமன். ஓகேவா? இல்லைன்னா ஹியூமன், மேன்கைண்டு அது மாரி சொல்லலாம். ஓகேவா? மனிதம்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த பாருங்க, இங்க நான் இப்ப எழுதுறேன். ஓகே. கீழ வருமா? ஆஹா. சரி. ஆந்த்ரோபோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னன்ட்டு. இதுலேருந்து உருவான வார்த்தைய தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை. ஓகே. என்னென்ன வார்த்தைகள்லாம் உருவாகிருக்குங்கிறத பார்த்து அப்படியே நீங்க ஒரு பேங்க் மாரி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா, ஓகே ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. ஓகே. 7த்து ஓகேவா? அதாவது என்னென்ன வார்த்தைகள்லாம் வந்திருக்குன்னு பார்க்குறோம். ஓகே. பாருங்க. இந்த ஆந்த்ரோபோஸும், லோகோஸும் ஆங்கிலத்துக்கு போய் அங்கிருந்து ஒரு வார்த்தை உருவாகுது. அதுதான் ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோ ஓகே. ஆந்த்ரோபோலாஜி. ஓகே. ஆந்த்ரோபாலஜி. ஓகே. அதுக்கப்புறம் ஸோ ஆந்த்ரோபாலஜின்னா என்னன்னா மானுடவியல். ஓகே. மனிதம் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஓகே. பாருங்க. இந்த ஆந்த்ரோபோ ஓகே. இது வேணா தனியா ஒரு கலர்ல குடுக்குறேன். ஆந்த்ரோபோ வந்து இந்த ஆந்த்ரோபோஸ்லேருந்து வந்தது. ஓகே. லோகோன்னா நான் மேலேயே குடுத்துருக்கிறேன் பாருங்க. சயின்ஸு. ஓகே. இந்த லோகோ. ஓகே. இந்த லோகோ வந்து ஓகே. இங்கேருந்து வந்தது. எங்க? இங்கேருந்து. புரிஞ்சதா? ஆந்த்ரோபோஸ் பிளஸ் லோகோஸ் 2 வார்த்தை, 2 கிரேக்க வார்த்தைகள் வந்து ஆங்கிலத்துக்குள்ள போய் அங்கிருந்து நம்மளுக்கு கிடைக்கிற வார்த்தை தான் ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா ஓகே. லோகோங்கிறது சயின்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஓகே. ஸ்டடி ஆஃப் இல்லைன்னா சயின்ஸ் ஆஃப் புரிஞ்சதா? சயின்ஸ்னா ஓகே. சயின்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். இல்லை ஸ்டடி ஆஃப்னு சொல்லலாம். ஓகே. ஸ்டடி ஆஃப் ஹியூமன் இல்லைன்னா சயின்ஸ் ஆஃப் ஹியூமன். ஓகே. ஆர் ஸ்டடி ஆஃப் ஓகே ஹியூமன் வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு வார்த்தை கூட நம்மளுக்கு உருவாகிருக்கு. அதை கூட சொல்லலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஓகே. அதாவது இந்த ஆந்த்ரோபாலஜி யார் படித்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்கள புரிஞ்சுதா? அவங்கள குறிப்பிடுறதுக்கு. ஓகே. பாருங்க. ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஆந்த்ரோபாலஜிஸ்ட். The person who practices anthropology. அவ்வளோதான். ஓகே. புரிஞ்சுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே. இந்த கடைசியில் ஐஎஸ்டின்னு முடியுது பாருங்க. ஓகே. ஐஎஸ்டின்னு முடியுதா? ஓகே. முடிஞ்சதுன்னா ஓகே. அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க. ஓகே. அதாவது இதே மாதிரி வார்த்தைகள் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாமா? சயின்டிஸ்ட். புரிஞ்சதுங்களா? கடைசியில் ஐஎஸ்டி முடியுது பாருங்க. இந்த ஐஎஸ்டி வேண்டாம்.
நான் என்ன பண்ணிக்கிறேன், தனியா ஒரு கலர்ல குடுத்துக்கிறேன். ஐஎஸ்டி முடியறதெல்லாம். ஓகே. சயின்டிஸ்ட். ஸோ யாரு சயின்ஸ வந்து பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு பேர் சயின்டிஸ்ட். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்னது? ஆர்டிஸ்ட். புரியுதா? ஓகே. ஆர்டிஸ்ட். அடுத்தது வேற யார் இருக்கா? ஆர்டிஸ்ட். இந்த ஐஎஸ்டி மட்டும் ஓகே கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? பயாலஜிஸ்ட். புரிச்சதா? ஸோ ஐஎஸ்டி முடிஞ்சதுன்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டு பர்டிகுலர் துறையில் யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா நிபுணத்துவம் பெற்றவர்களை நம்ம ஐஎஸ்டி போட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சரியா? ஈஸியாக புரியுதா? ஓகேவா? ஓகே. அதே மாதிரி தான் இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்றது? ஓகே. ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற துறையில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஆந்த்ரோபாலஜிங்கிறது ஒரு படிப்பு மக்களே. சரியா? ஓகே. இந்த லோகோஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே. அந்த லோகோஸை வந்து ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே. அந்த லோகோஸை நீங்கள் சயின்ஸ்னு எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டடின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. நான் வேறு கட்டம் போட்டுட்டேன். அதுக்கு தான் அப்படியே இருக்கணும். சரி மக்களே, அவ்வளோதான். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு செஷனில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். சரியா? ஓகே. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்? அந்த அந்த ஆர்லேருந்து எப்படி கேள்விகளை உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? பாய். டேக் கேர்.